ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? டிப்ஸ் நம்பர் 7. ரொம்ப டல்லாக இருக்குது, நம்ம கண்ணை சுற்றி கருவலை இருக்குது, வாயை சுற்றி கருப்பு வரும். இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு வெளியில் போயிட்டு வந்தாலே ரொம்ப டல் ஆகிடும், டேன் ஆகிடும். அந்த டேன் வந்து குறையறதுக்கும், நம்ம ஃபேஸ் வந்து வெயில் டைமில் கூட நம்ம வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு பேக் பார்க்கலாமா? இப்போ ஃபேஸ் பேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்து அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அது கூட சாதம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாதம் வடித்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. எந்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, புழுங்கலரிசி பச்சரிசி சாதம் எதுவாக இருந்தாலும் ஓகேவா. அதை வந்து போட்டு நல்ல க்ரீம் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் வந்து கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அதை ரெண்டுத்தையுமே வந்து நல்லா போட்டு கலக்கிக்கோங்க. அது கூட ஈவியான் டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி ஒரு 2-3 ட்ராப் வந்து அந்த ஆயிலை விட்டுக்கோங்க. நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 hour நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சோப்பு போடக்கூடாது. எந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கனாலுமே எப்பயுமே சோப் போடாதீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செம்ம க்ளோவாக இருக்கும். இந்த வெயிலுக்கு டேன் ஆகிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து வெயில் டைமில் கூட நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.